நான் 3 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போது வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 6-7 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 4 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் விளைஞ்ச புதினா கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேங்க. 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டேன். எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அரிசி ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போது பிரியாணி இலை சின்ன சைஸ் இலை தாங்க 3 எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். நட்சத்திர சோம்பு 2 எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா பட்டை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். கடல் பாசி, லவங்கம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. இப்போ நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். பொரியட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி செய்ய ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இங்கே பாருங்கள், 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். 4 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் விளைஞ்ச புதினா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எறா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெறும் மிளகாத்தூள் அரிசி ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேங்க. அடுத்து பட்டை, லவங்கம், கடல் பாசி, பிரியாணி இலை, ஏலக்காய், நட்சத்திர சோம்புங்க எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டுங்க. ஆனியன் வதங்கிருச்சுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கட்டும். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேங்க. வதங்கட்டும். கூடவே கொத்தமல்லி தழையும் புதினாவையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சுருண்டு வருதுங்க. இப்போது வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் சேர்க்குறேங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலா நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்ச எறா சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா எறா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 3 ஆழாக்கு அரிசி போட்டிருக்கேன். ஸோ 5 ஆழாக்கு 5.5 ஆழாக்கு தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எறாவுடைய நன்மைகளை சொல்கிறேங்க. எறால வந்துட்டு பொட்டாசியம், கால்சியம், அயனு, பாஸ்பரஸு, அப்புறம் மெக்னீஷியம், துத்தநாகம், omega-3 ஃபேட்டி ஆசிட், செலினியம், சோடியம், விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் E, விட்டமின் A, இவ்வளோ விஷயம் இருக்குங்க இதில். இது வந்து உங்களுக்கு புரதச்சத்து கொடுக்குதுங்க. அதுவும் இல்லாமல் உடல் வளர்ச்சிக்கும் சத வளர்ச்சிக்கும் திசுக்கள் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்குதுங்க.
ரத்த சோகையிலிருந்து விடுதலை கொடுக்குது, எலும்போடைய சம்பந்தமான பிரச்சனை சரியாகுது, நரம்பு மண்டல பிரச்சனை சரியாகுது, கண் பார்வை சரியாகுதுங்க, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம மாரடைப்பு வராம தடுக்குதுங்க, பக்கவாதம் வராம தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்துட்டு உங்களுக்கு முடி வளர்ச்சி கொடுக்குது, ஹைப்போ தைராய்டை குணப்படுத்துதுங்க. இதுல ஏன்னா விட்டமின் B6 இருக்கிறதுனால ஹைப்போ தைராய்டை குணப்படுத்துது, மூளையோட வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்குது, எலும்போட வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்கு, நினைவாற்றலை கொடுக்குதுங்க. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த இறால இருக்கு. ஸோ ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. குழந்தைங்களுக்கு இது அதிகப்படியா வாரத்துல 2 நாளாவது எடுத்துக்கங்க. அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாளாவது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் சாப்பிடுங்க. நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் நம்ம கவனிச்சுக்கணும், அதுக்கு நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நல்லா சாப்பிடுங்க. இப்போ வந்து அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டாச்சுங்க. இப்போ நான் ஒரு பிளேட் வச்சு இது காற்று வெளியில் போகாத அளவுக்கு நான் மூடிடுறேங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து ஒரு நிறை கட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து குக்கர் போட்டு விசில் வச்சிருவேங்க. இப்போ தண்ணி நிறை கட்டிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா பலன்னு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.